நம்ம எழில்கிட்ட கையில இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. ஆனா அது முடியாம போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம எழில் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசாம தண்ணி குடுத்தனம் போயிடலாமா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அந்த ஒரு நேரத்துல கையலுக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாரி எண்ணம் மட்டும் உங்களோட மனசுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாரி மூர்த்திக்கோ, இல்ல வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு யாருக்காச்சும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து போதுன்னா அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசொடைஞ்சு போயிடுவாங்க. இப்பவே இது எல்லாத்தையுமே உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்லும்போதும் கூட, நம்ம எளில இருந்துட்டு இல்ல அதுதான் சரியா வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கடைசியில நம்ம கையில இருந்துட்டு நம்ம அதாவது எழிலோட கைய எடுத்து தன்னோட தல மேல வச்சுக்கிட்டு, "இங்க பாருங்க எழில், இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இத பத்தி பேசக்கூடாது. அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடுத்துன போறத பத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. இது என் மேல சத்தியம்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம எழிலுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.